ஹலோ மக்களே வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா, நம்ம சூரி நடித்த கொட்டுக்காளி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ். அதில் நம்ம எஸ்கே பேசினார். ஏன்னா அவர் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பேசும்போது தலைவன் பல வன்மத்தை கக்கிட்டாருங்க. ஆமாங்க, உங்களுக்கே தெரியும், சினிமானா ரைவல்ரி இருந்தால் தான் நம்ம அந்த டாப்பில் இருக்க முடியுன்றதை சிவகார்த்திகேயன் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஏன்னா ரீசெண்டாக விஜய் சேதுபதி ஒன்றும் அவர் ரைவல்ரி இருந்து அவர் வேறு மாதிரி ரூட்டில் போயிட்டார். ஸோ நமக்கு ஒரு ரைவல்ரி க்ரியேட் பண்ணி அவனும் டெஸ்பரேட்டாக இருக்காருன்னு நல்லா தெரியுது. அது எப்படி சொல்கிறேன்னா, தனுஷை தலைவன் இழுக்கிறாரு. அது எப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த படத்தில் நான் டைரக்டர் வினோத்தை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவர் டேலண்ட்டு சிலர் அப்படி சொல்லுவாங்க, நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், நான் தான் அவனுக்கு வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்லிட்டு. இவர் யாரை சொல்கிறான்னு தெரியுதா? தனுஷ் தானே இவருக்கு 3 படத்தை சான்ஸ் கொடுத்து அப்புறம் எதிர்நீச்சல் படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி அப்புறம் அந்த படத்தில் பாட்டெல்லாம் ஒரு பாட்டு ஆடி கொடுத்து அந்த படத்தை ஓடுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்து பல சப்போர்ட்டுங்க. ஏங்க அனிருத்துக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வரதுக்கு காரணமே தனுஷ் தாங்க. இந்த மாதிரி பல விஷயம் தெரியும். இன்னொன்று அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற போரும் நம்மளுக்கு தெரியும். இதை சில மேடைகளில் அவர் அழுதுகிட்டே சொல்லியிருக்காரு, என்னை இவ்வளோ பேர் அட்டாக் பண்ணுறாங்க பிஹைண்ட் த ஸ்க்ரீன்லேருந்து, அதெல்லாம் தாண்டி தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் யாரை சொல்கிறாருன்னா தனுஷ் தான் சொல்கிறாரு, உங்களுக்கே தெரியும். ஸோ ஆனால் சினிமாவில் இதெல்லாம் ரைவல்ரி ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ரைவல்ரி இல்லாமல் உங்களால் டாப்பில் நிலைச்சிருக்க முடியாது. அதனால் இவர் வேணுன்ட்டே உருவாக்குறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் மாதிரி உருவாக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேரக்டர் மிஸ்கின் அந்தமாதிரி பாலசக்திவேல் அந்தமாதிரி எல்லோரும் வினோத்தை பாராட்டியிருப்பாங்க. ஸோ அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், அட்லீஸ்ட் டேரக்டர்ஸ் ஆச்சும் ஒத்துமையாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. இது எதுக்கு இப்போ சொல்லணும்? அந்த மாதிரி நிறையா கேள்வி வருது. ஸோ இது ஒரு மார்க்கெட்டிங். இன்னொன்று இது வெறும் அவரோட மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, இந்த கொட்டுக்காளி படத்துக்கும் ஒரு பெரிய மார்க்கெட்டிங்காக இருக்கும். ஏன்னா அவர் நேற்று இது சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது பெரிய சோஷியல் மீடியாவில் சிவகார்த்திகேயன் யாரை சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம டேரெக்டாக கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயன் கேட்டால், நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் பொதுவாக வேறு யாரோ சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கே தெரியும், சிவகார்த்திகேயன் எப்போவுமே அவர் சோஷியல் மீடியாவில் இருந்தனால, டிவி இருந்தனால அவர் கரெக்டாக தெரியும் என்ன பேசுனா எப்படி சோஷியல் மீடியாவில் பூம் ஆகும் அப்படின்னு தெளிவாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கார் அவருக்கு. ஏன்னா அவர் ஆங்கராக இருக்க டைம்லேயே பார்த்தீங்கன்னா, ஏன் விஜய் டிவியில் விஜய் அவார்ட்ஸ் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவர் பேசி அங்கே இருக்க விஷயத்தை தட்டிட்டு போவார், அவர் பேர் எடுத்துருவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மார்ட் தான் சிவகார்த்திகேயன். ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்காரு. டிசிப்ளினும் பயங்கரமாக இருக்குது. எந்தெந்த படத்தை எப்படி நடிக்கணும் அது மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அவர் பல விஷயங்களை நம்பிக்கை துரோகம் அந்த விஷயங்களை சந்திச்சிருக்காரு. அதில் தனுஷ் முக்கியமான பங்கு வகிச்சிருக்காருன்னு சொல்கிறாரு. இதில் தனுஷ் என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, தனுஷ் இந்த ராயன் படத்தை கூட என்ன சொல்லியிருப்பாருன்னா, எண்ணம் போல்தான் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. ஸோ அவரும் இன்டைரக்டாக பல மெசேஜை சொல்லிட்டு தான் இருப்பார். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு விஷயம் நினச்சி பாருங்கள். இப்போ பாருங்கள், விஜயில் அரசியல் போகிறாரு, அஜித் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போது அடுத்து யார் இருக்கா 2? இப்போ நல்லா நினச்சி பாருங்கள், கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து படம் ஹிட்டு கொடுத்துட்டு நல்ல நல்ல படங்கள் பண்ணிவிட்டு நல்லா கிராஃப் மேலே போயிட்டே இருக்க நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் டிசிப்ளினாக எந்த படமும் ஷூட்டிங் நிற்காமல் எதுவும் பண்ணாமல் பிரச்சனை இல்லாமல் தொடர்ந்து படங்களை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தனுஷ், ஒன்று சிவகார்த்திகேயன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ சிம்பு என்ன ப்ரொடக்ஷன் இருந்தாலும் சிம்புலாம் சொல்ல முடியல, அவர் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க தெரியும். படம் பாருங்கள், அடுத்த படம் பாருங்கள், நின்று போச்சு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அந்த கிராஃப் மேலே ஏறுறது பார்த்திங்கன்னா தனுஷும் சிவகார்த்திகேயன் தான். ஸோ இவங்க 2 பேரும் கண்டிப்பாக டாப்பில் கண்டிப்பாக இருப்பாங்க அடுத்த வர வருஷங்களில், 10 வருஷம் 20 வருஷத்தில் கூட. ஸோ கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் தனுஷ் அந்த ரைவல்ட்டி க்ரியேட் பண்ணால் கண்டிப்பாக அது பெருசாக அவங்க 2 பேர் மார்க்கெட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனுஷ் கூட அவர் வெறும் கமர்ஷியல் ஹீரோ மட்டும் இல்லை, அவர் என்ன வேணால் படம் பண்ணுவார். பட் சிவகார்த்திகேயன் பீங் எ கமர்ஷியல் ஹீரோ, உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக ஒரு ரைவல்ட்டியை க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அதை கான்ஷியஸாக ஒரு விஷயம் பண்ணுறாரு. அதே மாதிரி இன்னொன்று விஷயமும் நம்ம பாராட்டி ஆகணும். இந்த மாதிரி கொட்டுக்காளி மாதிரி ஒரு நல்ல படங்கள், உங்களுக்கு தெரியும் சிவகார்த்திகேயனும் சூரியும் அவ்வளோ நல்ல நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு காரணம், ப்ளஸ் இந்த மாதிரி நல்ல படங்களை சொல்கிறார். இந்த மாதிரி படங்களை நான் பண்ண முடியாது, நான் ஒரு ஸ்டார் ஆகிட்டேன்னு சொல்கிறார். ஸோ அதுலேயும் ஒரு உள்குத்து இருக்க சொல்லிடுறாரு பார்த்தீங்களா, நானே ஸ்டார் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு ஸ்டார் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. பெரிய ஸ்டார் ஆகிட்டேன், நான் தான் நெக்ஸ்ட் டாப்பில் இருக்கேன் அப்படின்னு. ஸோ கரெக்டாக க்ளவராக மூவ் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை நான் எடுப்பேன், ஏன்னா என்னால் இந்த மாதிரி படம் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பயங்கர கிளாரிட்டிங்க சிவகார்த்திகேயன். இந்த கிளாரிட்டி எனக்கு தெரிஞ்ச ரஜினி, விஜய்க்கு அப்புறம் அஜித் கொஞ்சம் சொல்லலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட தான் பார்க்குறேன். இதுதான் நம்ம ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அடுத்து அமரன் படம் பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் படமாக, ஒரு ஆக்ஷன் மட்டும் தான் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணல, அதை ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் அவர் தான் டாப் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு அப்புறம் நானே சொல்லுவேன்.
ஸோ தனுஷும் வந்து அவர் எல்லாம் இப்போ எப்படி கமல் மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பார் அவர். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு அமரன் அப்புறம் ஏஆர் முருகதாஸ் படம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் நெக்ஸ்ட் லெவல் போவார். இந்த ரைவல்ரியும் விட மாட்டார். அதேமாதிரி நல்ல நல்ல படங்களை தயாரிக்கிறதும் நல்ல விஷயம். ஸோ நண்பர்களே, நீங்கள் சிவகார்த்திகேயன் ஃபேன் தனுஷ் ஃபேன்ஸ் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதில் ரைவல்ரின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க தேவையில்ல. சினிமா நம்ம ஊரில் இந்த மாதிரி ரைவல்ரி கிரியேட் பண்ணால் தான் ஒரு மார்க்கெட்டிங்காக டாப்பில் நிலச்சிருக்க முடியும். அதை தான் சிவகார்த்திகேயன் பண்ணுறாங்க. மற்றபடி அவங்க நேராக வீட்டில் போய் அடிச்சிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு அறிவலைத்தனமான விஷயமாக தான் பார்க்கணும். 2 தனுஷும் சிவகார்த்திகேயனும் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ 2 பேரும் நல்லா வளரட்டும், நம்ம ரைவல்ரி கிரியேட் பண்ணட்டும். அது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. இதுதான் இன்னும் கூடிய விரைவில் வந்து அமரனோட ஆடியோ லான்ச்சும் வரப்போகுது. ஸோ அதில் என்ன பேச போகிறாரு தனுஷ், அதுக்கப்புறம் அடுத்த பார்த்து என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. பாய்.